தேர்தலுக்கு முன்பான முழு பட்ஜெட். இந்திய ரூபாய் குறியீடுக்கு பதிலாக ரூ என மாறிய குறியீடு. திமுக அரசுக்கு பதிலடி கொடுத்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். 2024-2025 நிதியாண்டுக்கான தமிழக பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவையில் பட்ஜெட்டை நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்ய உள்ளார். பட்ஜெட்டிற்கான இலச்சினையை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் நேற்று தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டார். அதில் சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் தமிழகத்தின் பரவலான வளர்ச்சியை உறுதி செய்திட என்ற வாசகத்துடன் 2025-2026 தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை எல்லாருக்கும் எல்லாம் என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாடு பட்ஜெட்டில் இந்திய ரூபாய் குறியீடுக்கு பதிலாக ரூ என்ற இலச்சினை பயன்படுத்தப்பட்டுள்ளது. மும்மொழி கொள்கை விவகாரம் மற்றும் இந்தி திணிப்பு விவகாரம் மீண்டும் விவாத பொருளாகிருக்கும் நிலையில் தமிழக அரசு ரூ இலச்சினையை பயன்படுத்தியது தேசிய அளவில் முக்கியத்துவம் பெற்றது. இந்த நிலையில் விவகாரம் தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். நிர்மலா சீதாராமன் கூறும்போது, உண்மையிலேயே இந்த சின்னத்துடன் பிரச்சனை இருந்தால் 2010 ஆண்டு காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் கீழ் மத்தியில் ஆளும் கூட்டணியில் திமுக இருந்தபோது இந்த சின்னம் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை? இந்த சின்னத்தை முன்னாள் திமுக எம்எல்ஏ என் தர்மலிங்கத்தின் மகன் உதயகுமார் வடிவமைத்தார். இப்போது அதை அகற்றுவதன் மூலம் திமுக ஒரு தேசிய சின்னத்தை நிராகரிப்பது மட்டுமில்லாமல் ஒரு தமிழக இளைஞரின் படைப்பையும் முற்றிலும் புறக்கணிக்கிறது. ரூபாய் சின்னம் என்பது சர்வதேச அளவில் நன்கு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய நிதி பரிவர்த்தனைகளில் இந்தியாவின் அடையாளமாக செயல்படுகிறது. யுபிஐ பயன்படுத்தி எல்லை தாண்டிய பண பரிமாற்றங்களுக்கு இந்தியா அழுத்தம் கொடுக்கும் நேரத்தில் நாம் நமது தேசிய நாணய சின்னத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்த வேண்டுமா? தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளும் அதிகாரிகளும் தேசத்தின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் பாதுகாக்கும் விதமாக அரசியலமைப்பின் கீழ் உறுதிமொழி எடுக்கிறார்கள். மாநில பட்ஜெட் ஆவணங்களில் இது போன்ற தேசிய சின்னத்தை நீக்குவது அந்த உறுதிமொழிக்கு எதிரானதாகும். மேலும் இது தேசிய ஒற்றுமை குறித்த உறுதிப்பாட்டை பலவீனப்படுத்துகிறது. இது வெறும் குறியீட்டுவாதம் மட்டுமல்ல, இது இந்திய ஒற்றுமையை பலவீனப்படுத்தி பிராந்திய பெருமை என்ற போர்வையில் பிரிவினைவாத உணர்வை பரப்பும் ஆபத்தான மனநிலையை குறிக்கிறது. முற்றிலும் தவிர்க்க வேண்டிய மொழி மற்றும் பிராந்திய பேரினவாதத்திற்கு உதாரணமாகவும் இது உள்ளது என்று தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார்.